Children's, welcome to Atulya YouTube channel. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அகைன் செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு மாரல் ஸ்டோரிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா த ஹானஸ்ட் உட்கட்டர், அதாவது நேர்மையான மரம் வெட்டுபவர். அவரை பற்றி தான் இந்த ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே சில்ட்ரன்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். ஹானஸ்டி இஸ் ஏ விர்ச்சு, நேர்மை என்பது ஒரு நல்லொழுக்கம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆனஸ்ட் மேன் இஸ் ரெஸ்பெக்டட் பை ஆல். நம்ம நேர்மையாக இருந்தால் அவங்க எல்லாரையும் அதாவது எல்லாரும் நம்மளை மதிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நேர்மை தான் நமக்கு நல்லொழுக்கம். நம்ம நேர்மையாக இருந்தால் நம்மளை எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் ஏன் உங்களுக்கு இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் சின்ன பிள்ளையிலேருந்தே கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போவே நீங்கள் இதெல்லாம் லேர்ன் பண்ண கற்றுக்கிட்டீங்க, இல்லை இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த வயசுலேருந்தே உங்கள் கேரக்டர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் கேட்டு நீங்கள் வளர்கிறப்போ ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் ஹானஸ்ட்டாக நேர்மையாக இருக்கிறது, மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, எல்லா நல்ல ஒழுக்கம், அதாவது எல்லா குட் கேரக்டர்ஸ், குட் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? அதனால தான் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு இப்போத்துலேருந்தே கொடுக்குறாங்க. மாரல் ஸ்டோரிஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தையோ, இல்லை குட் கேரக்டரையோ, குட் திங்ஸையோ, நல்ல பழக்க வழக்கத்தை உங்களுக்கு சொல்கிறது தான். சரி, ஓகே. இப்போ இந்த கதை என்னன்னு பார்க்கலாம். ஹியர் இஸ் எ ஸ்டோரி ஆஃப் அன் ஆனஸ்ட் உட்கட்டர். இந்த கதை என்னென்னா, நேர்மையாக இருக்கிற ஒரு மரம் வெட்டுபவரை பற்றி தான். ஓகேங்களா? ஒன்ஸ் ஏ புவர் உட்கட்டர் வாஸ் கட்டிங் எ பிரான்ச் ஆஃப் எ ட்ரீ ஆன் த பேங்க் ஆஃப் எ ரிவர். அதாவது ஒரு நாள் ஏழை மரம் வெட்டுபவர், புவரான, ஓகேங்களா, புவர்னா ஏழைன்னு அர்த்தம். ஏழை மரம் வெட்டுபவர் ஒரு ரிவர் பக்கத்தில் இருக்கிற மரத்தை மரத்தோடைய கிளையை வெட்டிட்டு இருக்கார். ஓகேங்களா? இஸ் ஆக்ஸ் இஸ் ஸ்லிப்டு ஃப்ரம் இஸ் ஹேண்ட்ஸ். அவருடைய ஹேக்ஸ்னால் கோடாரின்னு சொல்லுவாங்க. அவருடைய கையிலேருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுது. ஓகேங்களா? எங்கே விழுதுன்னா, இட் ஃபெல் இன் டு தி வாட்டர் அண்ட் இ லாஸ்ட் இட். அது எங்கே விழுதுன்னா அந்த ரிவரில் விழுந்துடுச்சு. அதை அவர் தொலைச்சிட்டார். ஓகேங்களா? இ ஸ்டார்டட் வீப்பிங். அவரை உடனே அது விழுந்து தொலைச்சிட்ட உடனே அவரை அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஹியரிங் இஸ் வீப்பிங் த காட் மெர்க்யூரி அப்பியர்ட் பிஃபோர் ஹிம் அண்ட் ஆஸ்க்டு. அவர் அழுதுகிட்டே இருக்கார். அவர் அழுதுகிட்டே இருக்கிறப்போ அங்கே கடவுள் த காட் மெர்க்யூரி அவர் முன்னாடி வராரு. முன்னாடி கேட்குறாரு அவர்கிட்ட, ஏன் அழுவுற அப்படின்னு கேட்குறாரு. ஒய் டு யூ வீப் அப்படின்னா ஏன் அழுவுறன்னு கேட்குறாரு. த உட்கட்டர் சேட், ஐ ஹாவ் லாஸ்ட் மை ஹேக்ஸ் இன் தி வாட்டர். அவர் அந்த உட்கட்டர் மரம் வெட்டுபவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னுடைய கோடாலியை இந்த ரிவர்க்குள்ளே தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? ஐ கேன் நோ மோர் ஏர்ன் மணி ஃபார் மை லிவிங். நான் வாழறதுக்கு தேவையான பணத்தை என்னால் சம்பாதிக்க முடியாது, ஏன்னா நான் அந்த கோடாலியை தொலைச்சிட்டேன், அதனால் நான் அழுவுறேன் அப்படின்னு அவர் அந்த உட்கட்டர் கடவுள்கிட்ட சொல்கிறார். ஓகேங்களா? இந்த போர்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள். காட் மெர்க்யூரி ஃபெல்ட் pity for him. He dived into the river and came out with a gold axe. காட் மெர்க்குரி ஒன்னே இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த தண்ணிக்குள்ளே போய் பார்த்துட்டு வராரு. பார்த்துட்டு வெளியே வர்றப்ப அவர் கையில் ஒரு கோடாரியோட வராரு. அது என்ன கோடாரினா தங்கத்தால் ஆனது. ஓகேங்களா? கோல்ட் ஆக்ஸ்னால் தங்க கோடாரியை கொண்டு வராரு. த உட்கட்டர் சேட், இட் இஸ் நாட் மை ஹேக்ஸ். அந்த மரம் வெட்டுபவர் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னுடைய கோடாரி கிடையாது. கடவுள்கிட்ட என்ன சொல்கிறாரு, இது என்னுடைய கோடாரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? த காட் டிவ்ட் அகைன். அந்த கடவுள் திரும்பவும் உள்ளே போகிறார், ரிவர் உள்ளே போகிறார். ஓகேங்களா? தண்ணிக்குள்ளே போயிட்டு திஸ் டைம் இ கேம் அவுட் வித் எ சில்வர் ஆக்ஸ். இப்போ இந்த வாட்டி என்ன கொண்டு வந்திருக்காருன்னா, அவர் சில்வர் ஆக்ஸ்னால் வெள்ளியால் ஆன கோடாரியை கொண்டு வந்திருக்கார். ஓகேங்களா? த உட்கட்டர் அகைன் சேட், இட் இஸ் நாட் மைன். இந்த மரம் வெட்டுபவர் திரும்பவும் சொல்கிறாரு, இது என்னுடையது கிடையாது அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்கிறாரு. இந்த கோடாரியும் என்னுடையது இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஓகேங்களா? த காட் டிவ்டு ஃபார் தி தேர்ட் டைம். அந்த கடவுள் என்ன பண்ணுறாரு, 3வது தடவையாக அந்த ரிவர்க்குள்ளே போகிறாரு. சூன் இ கேம் அவுட் வித் எ அயன் ஆக்ஸ். இப்போ அவர் என்ன கொண்டு வந்திருக்காருன்னா இரும்பாலான கோடாரியை கொண்டு வந்திருக்கார். ஓகேங்களா? த உட்கட்டர் நவ் ஃபெல்ட் ஹாப்பி அண்ட் சேட், இட் இஸ் மை ஹேக்ஸ். இப்போ அந்த மரம் வெட்டுபவர் என்ன சொல்கிறாருன்னா சந்தோஷமாயிட்டார். ஓகேங்களா? ஹாப்பியாக சந்தோஷமாக இதுதான் என்னுடைய கோடாலி அப்படின்னு சொல்கிறாரு. யார்கிட்ட? கடவுள்கிட்ட சொல்கிறார். ஓகேங்களா?
இப்போ இந்த போர்ஷனுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். காட் மெர்க்யூரி வாஸ் பிளேஸ்ட் வித் தி ஹானஸ்ட் woodcutter. He dipped again and came out with all the three axes. ஓகேங்களா. கடவுள் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஓகேங்களா. அவருடைய நேர்மையை பார்த்து, அந்த மரம் வெட்டுபவருடைய நேர்மையை பார்த்து கடவுள் ஆச்சரியம் அடைஞ்சிட்டு திரும்பவும் உள்ளே போய் அந்த 3 கோடாரியுமே கொண்டு வந்திருக்கார். ஓகேங்களா. என்ன 3 கோடாரினா, கோல்டு தங்கத்தால் ஆனது, சில்வர் ஆக்ஸ் வெள்ளியால் ஆனது, அயன் ஆக்ஸ் ஓகேங்களா இரும்பால் ஆனது. ஸோ இந்த 3 கோடாரியுமே கொண்டு வந்துட்டார். இப்போது presented the woodcutter with all the 3 axes saying these are rewards for your honesty. இப்போது கடவுள் வந்து அவருக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணிட்டார், கிஃப்டாக கொடுத்துட்டார். அந்த 3 கோடாரியுமே வந்து அந்த மரம் வெட்டுபவருக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து உன்னுடைய நேர்மைக்கான ரிவார்டு, நேர்மைக்கான பரிசு அப்படின்னு சொல்லி அந்த மரம் வெட்டுபவர்கிட்ட அந்த 3 கோடாரியுமே கொடுத்துட்டார். ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நான் ஏற்கனவே வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஏற்கனவே போட்டிருந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் ஸ்டோரியாக இருக்கட்டும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு லெசனுமே வந்து நீங்கள் அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். இல்லை ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து அப்படியே மக்கப் பண்ணி நீங்கள் போய் எழுதுறீங்க, இல்லை இது பண்ணுறீங்க, இல்லை கொஷின் ஆன்சரோ சரி, இல்லை எக்ஸாமில் கேட்குறதோ சரி நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஜஸ்ட் 1 hour இல்லை ஒரு 1 month கூட உங்களுக்கு நிற்காது. ஓகேங்களா. எதையாக இருந்தாலுமே நீங்கள் இப்போத்துலேருந்தே இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த பழக்கத்தை நீங்கள் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லெசனாக இருக்கட்டும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எனிதிங் மேக்ஸோ சயின்ஸ் எனிதிங் சோஷியல் சயின்ஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். ஓகேவா சில்ட்ரன்ஸ். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே. பாயிண்ட் டு நோட். அதாவது இப்போ இந்த கதையான மாரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. நேர்மை தான் உயரிய கொள்கை. நேர்மை வந்து உயரிய கொள்கை. ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசினா நேர்மையை உயரிய கொள்கை. காட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் அண்ட் ஆனஸ்ட் மேன். கடவுள் வந்து நீ நேர்மையாக இருந்துன்னா உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோடைய மாரல். ஓகேவா சில்ட்ரன்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஷின் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் நீங்கள் பண்ணணும். இப்போ இந்த கொஷினை நான் கேட்பேன், அதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்றது இப்போ தெரிஞ்சிடும். ஓகேங்களா. சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஆன்சரை நீங்களே மேக் பண்ணணும், நீங்களே ஓனாக மேக் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாகிடும். ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஆக்டிவிட்டி, அதாவது நீங்கள் ஓனாக மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு அறிவுத்திறமை வளர்ந்துச்சுன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து முன்னேறி போயிடுவீங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. பாருங்கள். வேர் வாஸ் தி woodcutter கட்டிங் இன் தி wood. அதாவது கொஷின் என்னென்னா, woodcutter வந்து மரம் வெட்டுபவர் வந்து அந்த மரத்துடைய கிளையை எங்கே வெட்டினாருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. வேர்னா எங்கன்னு அர்த்தம். வேர் வாஸ் தி woodcutter கட்டிங் தி wood. எங்கே வெட்டினாரு, மரக்கிளையை அந்த மரம் வெட்டுபவர் வந்து மரக்கிளையில் உள்ள மரத்தை வந்து மரத்தில் உள்ள அந்த மரக்கிளையை எங்கே வெட்டினாரு. சிம்பிள் ஆன்சர். எங்கே வெட்டினாரு, அவர் ரிவர் பக்கத்தில் வெட்டினார். ஓகேங்களா. அந்த நதிக்கரை பக்கத்தில் தான் அவர் வெட்டினார். ஓகேங்களா. அதுதான் ஆன்சர். இப்போ நீங்கள் இங்கே ரிவர் மட்டும் எழுதினாலும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஆன்சர் இங்கே என்னென்னா, ஒன்ஸ் a poor woodcutter was cutting a branch of a tree of the bank of a river. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் வந்து இதுதான். எங்கே வெட்டினார் அவர், ரிவர் பக்கத்தில் வெட்டினார், பேங்க் ஆஃப் ஏ ரிவர். ஓகேங்களா. ஆன்சர் சிம்பிள். நீங்களாகவே வந்து கொஷினுக்கான ஆன்சரை நீங்களாகவே மேக் பண்ணணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து சீரியஸாகவே புரிஞ்சிருந்துருந்துன்னா இதுக்கான ஆன்சரை நீங்களே பண்ணிடுவீங்க. வேர் வாஸ் தி woodcutter கட்டிங் தி wood அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரிவர், அவர் எங்கே கட் பண்ணார், ரிவர் பக்கத்தில் தான் அந்த வுட்டை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகேங்களா. சிம்பிள். நெக்ஸ்ட் பாருங்கள். ஒய் வாஸ் தி woodcutter வீப்பிங். அந்த மரம் வெட்டுபவர் ஏன் அழுதாருன்னு கேட்குறாங்க. ஏன் அழுதாரு மரம் வெட்டுபவர், இதுக்கு ஆன்சர் நீங்களே சொல்லுங்கள். ஏன் அழுதாரு.
ஏன்னா அவருடைய கோடாலியை அவர் வந்து லாஸ் பண்ணிட்டார், அதாவது தொலைச்சிட்டாரு, அதனால் அழுதார். ஓகேங்களா, அதுதானே ஆன்சர். ஒய் வாஸ் தி உட்கட்டர் வீப்பிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஆக்ஸ் ஸ்லிப்டு ஃப்ரம் இஸ் ஹேண்ட்ஸ், இட் ஃபெல்ட் இன் டு த வாட்டர் அண்ட் இ லாஸ்ட் இட். ஓகேங்களா, அவர் அதை தொலைச்சிட்டாரு, அது ரிவர்க்குள்ளே விழுந்துடுச்சு, அவர் அதை தொலைச்சிட்டாரு. இதுதான் செகண்டுக்கான ஆன்சர், அதனால் அவர் அழுதார். ஓகே, தட்ஸ் ஆல், சிம்பிள். தேர்ட் பாருங்கள், ஊ அப்பியர்ட் ஃப்ரம் தி ரிவர். ரிவர்கிட்ட வந்து யார் வந்து தோன்றினாங்க, அந்த மரம் எட்டு போகிற முன்னாடி யார் வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார் வந்தாங்க? இதுக்கான ஆன்சர் என்ன? இதுக்கு நீங்களே சொல்லுங்கள். நான் என்ன சொன்னேன், கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் புக்கில் இருக்கிறது அப்படியே படித்து மக பண்ணி எழுதாதீங்க, நீங்களே மேக் பண்ணுங்கள், ஓனாகவே நீங்களே மேக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஊ அப்பியர்ட் ஃப்ரம் தி ரிவர்னா யார் வந்தா? காட். யார்? தி காட். ஓகேங்களா, யார்? கடவுள் தானே வந்தார். ரிவர் பக்கத்தில் யார் வந்தது? கடவுள் தானே. யார் தோன்றினாங்கன்னு கேட்குறாங்க அந்த மரம் எட்டு போவர் முன்னாடி. அப்போ யார் தோன்றினா? காட். த காட் மெர்க்குரி. த காட் மெர்க்குரி. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்ன? த காட் மெர்க்குரி அப்பியர்ட் ஃப்ரம் தி ரிவர். ஆல் தான் ஆன்சர். இது தானே தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? த காட் மெர்க்குரி அப்பியர்ட் பிஃபோர் ஹிம். அவர் முன்னாடி யார் தோன்றதுன்னா காடு தான். ஓகேங்களா, த காட் மெர்க்குரி அப்பியர்ட் ஹிம். த காட் மெர்க்குரி அப்பியர்ட் ஃப்ரம் தி ரிவர். ஓகேங்களா, சிம்பிள் ஆன்சர். ஸோ இப்போ ஃபோர்த் ஒன் பாருங்கள், வாட் டிட் த காட் மெர்க்குரி பிரிங் தி ஃபஸ்ட் டைம்? இதுக்கான ஆன்சருமே நீங்கள் தான் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் வந்து காட் மெர்க்குரி என்ன கொண்டு வந்தாருன்னு கேட்குறாங்க. என்ன கொண்டு வந்தார்? ஸ்டோரி வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சரை நீங்களே சொல்லலாம். என்ன கொண்டு வந்தார்? கோல்டு ஆக்ஸ். என்ன கொண்டு வந்தார்? ஃபஸ்ட் டைம் காட் வந்து என்ன கொண்டு வந்தாருன்னா தங்கத்தால் ஆன கோடாரியை கொண்டு வந்தார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வாட் டிட் காட் மெர்க்குரி பிரிங் தி செகண்ட் அண்ட் தேர்ட் டைம்? காட் மெர்க்குரி வந்து ரெண்டாவது தடவையும் மூணாவது தடவையும் என்ன கொண்டு வந்தாருன்னு கேட்குறாங்க. என்ன கொண்டு வந்தாங்க? கோல்ட் ஆக்ஸ் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். செகண்ட் டைம் வந்து சில்வர் ஆக்ஸ் கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார்? சில்வர் ஆக்ஸ். தேர்ட் டைம் என்ன கொண்டு வந்தார்? அயன் ஆக்ஸ் கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார்? அயன் ஆக்ஸ். சிம்பிளாக ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து அவர் வந்து தங்கத்தால் ஆன கோடாரியை கொண்டு வந்தார். செகண்ட் டைம் வந்து வெள்ளியால் ஆன கோடாரியை கொண்டு வந்தார். தேர்ட் டைம் வந்து இரும்பால் ஆன கோடாரியை கொண்டு வந்தார். அதுதானே அந்த கடவுள் கொண்டு வந்தார், மரம் எட்டு போர் முன்னாடி அதுதானே கொண்டு வந்தார். அப்போது ஆன்சர் சிம்பிளாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, சிக்ஸ் கொஷின் பாருங்கள், ஹவ் வாஸ் தி உட்கட்டர் ரிவார்டட்? இப்போது மரம் எட்டுபவருக்கு எப்படி ரிவார்டு கிடச்சிதுன்னு கேட்குறாங்க. எப்படி கிடச்சிது? எதனால் கிடச்சிது? எதனால் சொல்லுங்கள். ஏன் அவருக்கு ரிவார்டு காட் கொடுத்தாரு? அவருடைய ஹானஸ்டி. எதனால்? நேர்மையாக இருந்தார். ஓகேங்களா, அவர் எப்படி இருந்தார்? ஆனஸ்டி, நேர்மையாக இருந்தார். ஆன்சர், அவருடைய ஆனஸ்டிக்காக தான் காட் வந்து ரிவார்டு கொடுத்தாரு. ஓகேங்களா, ஆன்சர் என்ன? அவருடைய நேர்மைக்கு. ஓகேங்களா, அதனால தான் நான் ஒரு தடவையும் சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் த லெசன் யூ லேர்ன் ஃப்ரம் தி ஸ்டோரி? இந்த லெசன், அதாவது இந்த கதையிலேருந்து நீங்கள் உங்கள் கொடுத்துருக்குற லெசன்லேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்க? சொல்லுங்கள். நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா, நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்க? பாயிண்ட் டு நோட் இது தான். 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் இது தான். ஓகேங்களா, ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி, காட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் அண்ட் ஆனஸ்ட் மேன். நேர்மையை உயரிய கொள்கை. நீ நேர்மையாக இருந்தனா கடவுள் எப்போவுமே உனக்கு உதவி பண்ணுவார். இதுதான் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா கடவுள் எப்போவுமே உங்களுக்கு உதவி பண்ணுவார். ஓகேங்களா, ஓகேவா சில்ட்ரன்ஸ்? அதுதான் நான் முதலே சொன்னது தான். இப்போ இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வந்து உங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸை நீங்கள் கேட்டு வளர்கிறப்போ ஆட்டோமேட்டிக்லி உங்கள் கேரக்டர் வைஸை நீங்கள் வந்து குட் திங்ஸ் உங்களுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க, உங்கள் பழக்க வழக்கங்கள் மாறிடும். நீங்கள் நேர்மையாக இருக்கணும். நேர்மை சின்ன பிள்ளையிலேருந்து வளர்கிறப்பவே நேர்மையுடைய
இம்பார்ட்டன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க, மற்றவங்கள மதிப்பீங்க, உங்களுக்கு எல்லா ரெஸ்பெக்ட்டுமே வந்து தானாகவே வந்து சேரும், கடவுளும் உங்களுக்கு உதவி பண்ணுவார். ஓகேங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த காடை பற்றி சொல்லியிருந்தோம், மாரல் ஸ்டோரிஸ் ஃபஸ்ட்டு ஸ்டோரி. இப்போது செகண்ட் ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு த ஆனஸ்ட் உட்கட்டர், ஓகேங்களா, நேர்மையான மரம் வெட்டுபவரை பற்றி சொல்லியிருக்கோம். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.